ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்ப வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலயும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? எஸ்வி சேகர் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதுல அவர் என்ன சொல்றாரு, தான் வீட்டுல ஒரு பீரோ இருக்குது, அந்த பீரோ நான் பூட்டாம போயிட்டேன்னா, திருடன் திருடிட்டு போயிட்டானா அதுக்கு சட்ட ஒழுங்கு தப்பு சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. வீடே திறந்திருந்தாலும் திருட்டு நடக்கக்கூடாது, அதான் சட்ட ஒழுங்கு. அதை ஃபர்ஸ்ட் எஸ்வி சேகர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் சொல்றாங்களே, ஒவ்வொரு பெண் குழந்தையும் தாய்மார்களும் தந்தையும் பாதுகாப்பா வச்சுக்கணும். எப்படி பாதுகாக்கிறது சொல்லுங்க? குழந்தைங்க வீட்டுல வரைக்கும் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பாத்துக்க முடியும். ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் சரி, ஒரு கல்லூரிக்கு போனாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, பின்னாடி தாய் தகப்பன் போக முடியுமா? இன்னைக்கு கால சூழ்நிலை ஒவ்வொரு தாய் தகப்பனும் வேலைக்கு போகணும். அவங்களுடைய எதிர்கால தேவைகளுக்காக அவங்க உழைத்து கொண்டிருக்கிறார்கள். வார்த்தை அவர் சொல்லும் போது எவ்வளவு புத்தி இருக்குது அவருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த விளாத்தி குளத்துல அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானி இறந்தாங்க இல்லையா, ஏன் அந்த பெண் தன்னுடைய காலை கடனை கலப்பிருக்கிறதாக தான் அந்த பெண் போயிருக்காங்க. அந்த குழந்தை அப்பதான் அந்த குழந்தைக்கு இந்த துயர சம்பவம் நடக்குது. எதுக்கு புதருக்கு பின்னாடி போனோம்னு கேக்குறாங்க. இந்த கேள்வி நீ யாருக்கிட்ட கேட்டிருக்கணும்? அரசாங்கத்தை பார்த்து கேட்கணும். ஒரு கக்கூஸ் கட்டி கொடுக்க துப்பு இல்லையான்னு கேட்டிருக்கணும் இவரு. அதை விட்டுட்டு இவர் பேசுறாரு, எதுக்கு புதருக்கு பின்னாடி போனோம்? மத்திய அரசாங்கம் தான் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் அனைத்து கிராமந்தோறும் நகர்ப்புறத்திலையும் டாய்லெட்டே இல்லாத வீடுங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 12,000 வரைக்கும் உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அது ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தலன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லை இவருக்கு. இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் கேக்குறாரு, என்ன ஒரு 3-4 இடத்துல வன்கொடுமை எல்லாம் நடந்திருக்குமான்னு கேக்குறாரு. ஏன்பா நீ பேப்பர்லாம் பாக்குறது இல்லையா? இப்ப கூட சரி, இந்த திருமங்கலம் பக்கத்துல நிலம்பூர் நினைக்கிறேன், ஒரு திமுக நிர்வாகி அட்வொகேட்னு வேற சொல்லிக்கிறாங்க, வீட்டுக்கு சித்தப்பா முறை வேணுமா, ஒரு 13 வயசு குழந்தைய தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க திமுக காரனால. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவிக்கு என்ன சம்பவம் நடந்தது? திமுக நிர்வாகியாலும் தானே அந்த தப்பு நடந்தது. நந்தனம் கலைக்கல்லூரி இனி எவ்வளவு அடிக்கிட்டே போலாங்க. சமீப காலமா எவ்வளவு இந்த பாலியல் வன்கொடுமை நடக்குது. அவர் அசால்ட்டா சொல்றாரு, ஒரு 3-4 நடந்திருக்குமான்னு கேக்குறாரு பாலியல் கொடுமைகள். எப்படி பேசுறாரு பாருங்க அவரு. திமுக அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குறான்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, என் வீட்டுல இருக்க வேலைக்காரம்மா 10 ரூபாய் சோப்பு இருந்தா கூட வெளியில அனுப்ப மாட்டேன்றீங்களா? அப்ப உங்களுக்கே தெரியுது தமிழ்நாட்டுல உங்க வேலைக்கார அம்மாவை கூட நீங்க வெளியில அனுப்ப கொடுத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு. எந்த இதை வச்சுக்கிட்டு நீங்க டேட்டா பேஸை வச்சுக்கிட்டு நீங்க பேட்டி கொடுக்குறீங்க? நான் கேக்குறேன், மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து.